கார்த்தி, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். மெட்ராஸ்காரன் திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் வசந்தகுமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் வசந்தகுமார். வணக்கம். ஹாய் மேம். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ மெட்ராஸ்காரன் எடிட்டரா உங்களுடைய முதல் படம். ஸோ அந்த முதல் படம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்தது? அதனுடைய ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு மெமரி உங்களுக்கு இருந்தது? மெட்ராஸ்காரன் வந்துட்டு எனக்கு அது வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் ப்ளஸ் டேரக்டருக்கும் தான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷம் நான் ஒரு 8 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். பட் வந்துட்டு வெளியில் நம்ம நிறைய டேரக்டர்ஸ் பார்க்குறோம் வைக்கிறோம். பட் என்ன நம்பி கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அது தாண்டி வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா வந்து நம்ம அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன். பட் வந்துட்டு எடிட்டரான்றது அந்த ஃபீலுன்றதே வேறு. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அசிஸ்டன்ட் எடிட்டர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது விஜய் சார், டேரக்டர் விஜய் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் வந்துட்டு நான் நிறைய படம் வந்துட்டு இன்னும் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். கருன்ற படம், சாய்பாளையம் மேம் படம், அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் வந்துட்டு என் பேர் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி அத்தனை படம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு எடிட்டர்னு ஒரு பேர் வரும்போது அது ஆக்சுவலாக வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹாப்பி, சந்தோஷம், எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஷேர் பண்ணது, நம்ம அது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணது, அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அது வந்துட்டு மறக்க முடியாத ஒரு தருணம் அது எனக்கு. இது மெட்ராஸ்காரன்றது, ஏன்னா மெட்ராஸ்காரன்ற படத்தை வச்சு தான் எனக்கு லைக் இப்போ ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே மெட்ராஸ்காரன் கொடுத்தது தான் எனக்கு. ஸோ விஜய் சாரோட வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமைஞ்சது? அவரோட எப்படி நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணீங்க? விஜய் சார்கிட்ட எப்படி எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலியாகவும் சரி, எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவர் எனக்கு தெரியும். ஸோ ஃபேமிலி சைட்லேயும் தெரியுன்ற இதில் வந்து நம்ம போய் கேட்டோம். அவரும் வந்துட்டு வாடா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் போனது. ப்ளஸ் அதை தாண்டி எடிட்டிங்கில் எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சினிமா பார்த்து தான் நம்ம எல்லாருமே வளர்ந்தோம், இது பண்ணோம். ஸோ அந்த ஒரு இதனால தான் அவர்கிட்ட கேட்டோன்னே அவருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ஓகே நாலேருந்து நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான். ஆக்சுவலாக 12th முடித்தோடனே அதை கூட அவர் கேட்கவே இல்லை. 12th முடித்தோடனே வந்து நான் அப்படியே எக்ஸாம் எழுதி நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு இதுதான். ஸ்க்ராட்ச்லேருந்தே கற்றுக்கிட்டது நீங்கள் அவர்கிட்ட தான்? ஆமாம், ஸ்க்ராட்ச்லேருந்தே அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அவர்கிட்ட நான் வந்துட்டு வனமகன் படம் வந்துட்டு ரிலீஸில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கடுத்து கரு ஒரு படம் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். அதுக்கடுத்து லக்ஷ்மி, வாட்ச்மேன், தேவி 2 அப்படின்ட்டு வரிசையாக எல்லா படமே அவர்கிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்து, அதுக்கப்புறம் அசோசியேட்டாக இருந்து, ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம். அவர் வந்துட்டு என்னுடைய ஒர்க் பார்த்து நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் வந்து அவர் பண்ணுற ஆடுமே நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இதை வச்சு தான் வெளியில் நிறைய ஆட் ஃபிலிம்ஸுமே நான் பண்ண ஆரம்பித்தேன். அந்த கான்டாக்ட் தான் எனக்கு எல்லாமே கிடைச்சிது. ஸோ லைக் விஜய் சார் இல்லை அப்படின்னாவே நான் சினிமாவில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர். ஸோ அவரோட ஃபிலிம் மேக்கிங் பார்க்குறப்பே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். சூப்பராக எடுத்து வந்து டெக்ஸ்ட் புக் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃப்ரேம் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எடுக்கணுமோ அதை கரெக்டாக வச்சுருவார். எல்லா டெக்னீஷியன்ஸையும் சூப்பராக யூஸ் பண்ணிடுவார். அந்த விதத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டது அவரை பார்த்து வியந்த ஒரு விஷயம். சார்கிட்ட வந்துட்டு ஃப்ரேமாகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி சூப்பராக இருக்கும், வேற லெவலில். அதுவும் இல்லாமல் சாரோட படத்தில் எல்லாமே எமோஷனல் வந்துட்டு செம்மையாக கனெக்ட் ஆகும். அதில் எனக்கு வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனாக வந்துட்டு அவர்கிட்ட எல்லாமே கற்றுக்கலாம். நீங்கள் லைக் வந்துட்டு ஒரு மிக்சிங் ஆகட்டும் சரி, சவுண்டு, டிஐ, முக்கியமாக எடிட்டிங்கில் வந்துட்டு நான் வெளியில் வந்து ஆக்சுவலாக அந்த இது எல்லாமே எடிட்டர் வந்து ஆண்டனி சார் தான். நான் ஆண்டனி சார்ட்ட லேர்ன் பண்ணதை விட விஜய் சார்ட்ட லேர்ன் பண்ணது தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஷார்ட் வந்து எப்படி வைக்கணும், க்ளோஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், வைடு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது கூட எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங் கரு வந்து ஒரு ரஃப் கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷார்ட் இந்த பர்பஸ் தான், இந்த ஷார்ட் இதுக்கு தான் நம்ம எடுத்தோம், இது நான் ரைட் பண்ணும்போது நான் இப்படி தான் பண்ணேன். ஸோ அப்படின்றது வந்துட்டு அவர் என் கூட எடிட்டில் உட்காரும் போது அதெல்லாமே நமக்கு சொல்லுவார். ஸோ சொல்கிறதுனா லைக் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி கிடையாது, நம்ம எடிட் பண்ணுறது பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதில் தான் வந்து நான் எடிட்டிங்கிறதே லேர்ன் வந்து ஃபுல்லாகவே நான் அதில் தான் பண்ணுது. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஒரு இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் கூட வந்துட்டு சார்ட்ட மிஸ்ஸே ஆகாது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பர், செம்மையாக வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவார். ஸோ சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வந்துட்டு அவருக்கு தெரியும். அதில் தான் வந்து இப்போ டிஐ சைடும் சரி, மிக்சிங் வந்து நான் இப்போ லைக் வந்து எல்லா போஸ்ட்டும் நான் மிக்சிங்கும் நான் போகும்போது அது லேர்ன் பண்ணவும் நான் அவர்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். ஸோ எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாமே அவர் தான். ஸோ அந்த விஷயத்தில் எப்பவுமே சூப்பர் சார். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ண இந்த ஒர்க்கை பாராட்டின அந்த மொமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீங்கள் பண்ண ஒரு ஒர்க் பண்ணி காமிச்ச உடனே ஓகே இது சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு விஜய் சார் சொன்ன அது நிறைய இருக்குது. லக்ஷ்மி படமாகட்டும் சரி, ப்ளஸ் வந்து தலைவி படத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரைலர் ஒர்க் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து சீன்ஸ் எடிட் பண்ணுது, செம்மையாக பண்ணியிருக்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி ஆடு பண்ணும்போது வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எல்லா ஒர்க்குக்குமே சொல்லியிருக்காரு. மெட்ராஸ்காரன் பார்த்துட்டு அவர் ரொம்ப பாராட்டினார். டீசர் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டீசர் அவர் தான் பார்த்தார் நான் எடிட் பண்ணிட்டு. ஸோ டீசர்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ப்ளஸ் நான் ட்ரைலர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன், படம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் தான் எனக்கு அந்த பாராட்டுன்றதே அவர் தான் அந்த படத்தில் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து படம் பார்க்க வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னார் சார்? டீசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார், ட்ரெய்லர் பார்த்துட்டும் செம்மையாக இருக்குனாரு. ஸோ படம் பார்த்துட்டு வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் படம் பார்த்துட்டு ஆக்சுவலாக படம் நல்லா இருக்குது, எடிட்டிங் சூப்பராக இருக்குது எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு
கரெக்ஷன்ஸ் ஒரு corrections, ஒரு சின்ன குருவா சின்ன, வந்துட்டு அதாவது ஒரு வந்துட்டு, டீச்சரா ஆமா. என்ன சொல்லணுமோ ஸோ அதை என்னென்ன சொல்றாரு. சொல்லணும் ஒரு குருவா, லைக் வந்துட்டு இதெல்லாம் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நீ இதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்க, பட் இன்னுமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் நீ பண்ணியிருந்தனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இப்போ நான் அதை அடுத்தடுத்த படத்துல வந்துட்டு அதை நான் இம்ப்ரூவ் பண்றேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ லைக் வந்துட்டு அவருக்கு ஒரு படம் ஒன்று, ஹிந்தி படம் ஒன்று ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சாருக்கு. ஸோ அந்த படத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி இதுதான், நான் போயிட்டு ஒரு சீன் காமிப்பேன், சீன் காமிக்கும்போது வந்துட்டு அவர் சின்ன சின்ன இது சொல்லுவாரு. ஸோ அதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் பண்ற படத்துக்கும் நான் பண்ற ஆட் ஃபிலிம்ஸுக்குமே அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஸோ டேரக்டராக வந்து ஏல் விஜய் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. பட் எடிட்டராக வந்து ஆண்டனி சார்கிட்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஒரு எடிட்டராக நீங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? எடிட்டராக ஆண்டனி சார்கிட்ட இருந்து. எடிட்டரா ஆண்டனி சார்ட்ட நான் அவருடைய படம் எல்லா படமே நம்ம வந்துட்டு அசிஸ்டண்டா நம்ம ஒர்க் பண்ணல. இந்த விஜய் சார் படம் எல்லாமே வந்துட்டு அவர் எடிட்டர்னால நம்ம அப்படி Okay, ஒர்க் பண்ணது. ஸோ என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல் படம் எடிட் பண்ணி வச்சிருப்போம், விஜய் சார் வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இப்போ அவர் வருவார், அந்த ட்ரிம்மிங்க்கு வருவார், ட்ரிம்மிங்கில் ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அந்த மேஜிக் வந்து ஒவ்வொரு படத்துலையுமே நான் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம். லைக் அவருடைய படம் பார்த்தா நம்ம எல்லாமே வந்து கற்றுக்கிட்டது வச்சுக்கிட்டது. அவர் போடுற எஃபெக்ட்லாம் வந்துட்டு இப்போவுமே வந்துட்டு சான்ஸே கிடையாது, இப்போவுமே அது பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ அது வெளில சொல்ல முடியாது என்ன படம்னு. அந்த படத்தில் வந்துட்டு ஃபுல்லாக சீன் முடிஞ்சிருக்கு, நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். சார் வந்துட்டு ட்ரிம்மிங்கில் வந்துட்டு அந்த சீனை வந்துட்டு வேறு எதுவும் ஒன்று மாற்றினார். ஸோ அதுவே ஒரு லேர்னிங் தான் அது. இதுக்கு அந்த முன்னாடி மாதிரி ரிலீஸ் ஆன படங்கள் ஏதாவது சொல்லலாம்ல? நிறைய இருக்கு. நம்ம தலைவி படமே எடுத்துக்கிட்டோம் வச்சோம், தலைவி, மிஷன், அருண் விஜய் சார் படம், அதுலேயே வந்துட்டு சின்ன சின்ன ட்ரிம் தான். அந்த ட்ரிம்மிங்கே வந்துட்டு அது ஒரு மேஜிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று பண்ணுவார், அதான் நம்ம வந்துட்டு ஜே கட் எல் கட் நம்ம சொல்லுவோம் அதை. ஸோ அது பண்ணுறதே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அதை பண்ணலாம்னு நினச்சிருப்போம், பட் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகும் நம்ம கொஞ்சம் டவுட்டில் இருப்போம், ஏன்னா அது வந்து டேரக்டர் ஆல்ரெடி லாக் பண்ணியிருக்காருன்ட்டு. அதை தாண்டி வந்துட்டு அவர் ஒன்று பண்ணுவார். ஸோ அந்த மேஜிக் சூப்பராக இருக்கும் அது. ஸோ இப்போ ஒரு சின்ன சீன் தான் அது. அந்த சின்ன சீனில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பார், ஒரு ஃப்ளாஷ் கட்டு. மிஷன் படத்தில் இருக்கும், மிஷன் படத்தில் வந்துட்டு ஃப்ளாஷ் கட்டாக வந்துட்டு ஒன்று போயிட்டுருக்கும். அதில் போயிட்டு இருக்கும்போது நம்ம எடிட் பண்ணதில் வந்துட்டு சாரும் விஜய் சார் நானும் உட்காந்ததில் ஃப்ளாஷ் கட்டு இன்டர்கட் எல்லாமே பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அதில் ஒரு சின்ன மேஜிக் தான், ஒரு சின்ன 2 எஃபெக்ட்ஸ் தான் போட்டார். அது ரொம்ப டோட்டலாக மாறிடுச்சு அந்த சீன் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த லேர்ன் பண்ணுறதுன்றது எப்போவுமே அவர்கிட்ட இருக்குது. அது தாண்டி காக்கா படமே வந்துட்டு அது சொல்லவே தேவையில்லை. அந்த ஒரு படத்துலேயே வந்துட்டு அதை இப்போ பார்த்தா கூட வந்துட்டு எப்படி போட்டிருக்காரு இந்த எஃபெக்ட், இப்போ நம்மளால போட முடியல அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எப்பவுமே எனக்குள்ள அது எப்பவுமே இருக்கும். பட் தலைவி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் ப்ராசஸ் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து 2 லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். தலைவி வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு 2 எடிட்டர். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப லேர்னிங் அது. தமிழ் வந்துட்டு ஆண்டனி சார், ஹிந்தி வந்துட்டு பல்லு சார்னு ஒருத்தர் அங்கே ஹிந்தியில். ஸோ 2 படமும் 2 இதில் பைலிங் அதை ஷூட் பண்ணது தான். ஸோ 2 டைம் லைனு, 2 எடிட்ரு, 2 போஸ்ட் ப்ரொடக்ஷனு, ஸோ 2 அவுட்டு, ஸோ எல்லாமே 2. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆள் வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இது. ஒர்க்கிங் ப்ராசஸாக வந்துட்டு நமக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா எல்லாமே நம்ம பாம்பேயில் வேற போச்சு. ஸோ அங்கே இருக்க எடிட்டர் நம்ம போயிட்டு ஏன் சொல்கிறேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னா, இங்கே ஒரு எடிட் இருக்கும், அதே சீனு அதே படம் ஹிந்தியில் வேற எடிட் இருக்கும். ஸோ அதுவே நம்ம 2 டிஃபரன்ஸ் பார்ப்போம். நம்ம இங்கே தமிழ் பண்ணியிருப்போம், அங்கே ஹிந்தியில் அந்த எடிட்டர் சார் வந்துட்டு ஒரு எடிட் பண்ணியிருப்பாரு. இந்த ஷாட் பதில் வேற ஷாட் போட்டிருப்பாரு, வேற டேக் போட்டிருப்பாரு. பட் ஆனால் வந்து ஷார்ட் டிவிஷனாக எடுத்தது ஒரே மாதிரி தான், ஷார்ட் டிவிஷனாக எடுத்தது ஒரே மாதிரி தான். நமக்கு அதுதான்றது ஒன்று இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து அவர் ஒன்று பண்ணியிருப்பார் ஹிந்தியில், பல்லுசன்றது அது அவரு வேற லெவல். அவர் ஒன்று மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா 2 டைமையுமே நான் இப்போ நான் தான் பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு விஜய் சார் ஒன்று அதில் கரெக்ட் பண்ணுவார், ஹிந்தியை பார்த்துட்டு தமிழில் கரெக்ட் பண்ணுவார், தமிழ் பார்த்துட்டு ஹிந்தி கரெக்ட் பண்ணுவார். ஸோ அதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நம்ம தெரிஞ்சுப்போம், ஓகே ஹிந்தியில் இது சார் இப்படி வச்சிருக்காரு, தமிழில் இதுக்காக இப்படி வச்சிருக்காங்க, நம்ம இப்படி வச்சோம், ஸோ இது சார் ஏன் மாத்துறாருன்னு ஒன்று இருக்கும். அப்போ அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அது. ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனாகவும் வந்துட்டு கிரிட்டிக்கலான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த படம். 2 லாங்குவேஜ் எல்லாமே பாம்பே, செம்ம டைட்டு, அதனால அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம் அது. ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க இங்கே ஒரு எடிட்டர் ஒரு கரெக்ஷன் பண்ணுவார், அங்கே ஒருத்தர் ஒரு கரெக்ஷன் பண்ணுவார், அப்புறம் விஜய் சார் ஒரு கரெக்ஷன் பண்ணுவார். இதெல்லாம் எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கரெக்ஷன் ஏதாவது பண்ணி வச்சு இது என்னோட இன்புட் அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி வந்துட்டு எல்லா படத்துலையுமே நடக்கும் அது. அப்படியா? ஆமா, அது லைக் வந்துட்டு இப்போ அந்த படம் கூட நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஆண்டனி சார் பண்ணியிருக்காரு. இப்போ சொன்னா மாட்டிப்பாருன்றதுனால சொல்லல. இல்ல ஆண்டனி சார் கண்டுபிடிச்சிருவாரு. ஆண்டனி சார் இப்போ வந்துட்டு வராரு, இப்போ அடுத்த நாள் வராரு, இல்லை 1 வீக் கழிச்சு ஆஃபீஸ் வராரு அப்படின்னா, இதை நான் பண்ணவே இல்லையே, இதை நான் இங்கே கட் பண்ணவே இல்லையே, இதை நான் மாற்றவே இல்லையே, இது யார் மாத்தினா, நீ மாத்தினா இல்லை சார் மாத்தினாரா அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் கேட்டுருவாரு. இது வந்து அது தவிர இப்போ லைக் மெட்ராஸ்காரன்லேயே எனக்கு அந்த மாதிரி நடக்கும். மெட்ராஸ்காரன்லேயே வந்து வாலி நான் எடிட் பண்ணிட்டு ஒன்று வச்சுட்டு போறாரு அப்படின்னா, லாக் பண்ணியிருப்போம் அப்படின்னா, அடுத்த நாள் நான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருப்பேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன், வேற டேக் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கேன் நான். அது எப்பவுமே வந்துட்டு
அது நடக்கிறது தான் அது எப்பவுமே. ஓகே. ஸோ மற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்களில் வச்சு ஏதாவது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ பயங்கரமாக கைத்தட்டல் வாங்கின சீன் ஏதாவது இருக்கா? மற்ற படம் வந்து கிரெடிட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக நான் அது நம்ம என்ன தான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் நம்ம அந்த கிரெடிட்ஸ் நம்ம வந்து அந்த கைத்தட்டல்ன்ற கிரெடிட்ஸ் நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அது ஆண்டனி சார் தான் எடிட்டர், விஜய் சார் தான் வந்துட்டு இது. மெட்ராஸ்காரனில் நமக்கு சில மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ப்ரொடியூசர் என்ன பாராட்டியிருக்காரு, வெளியில் வந்து டீசர் ட்ரைலர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு. ஏன்னா நம்ம அந்த சின்ன சின்ன ஆசைகளில் வந்துட்டு என்னென்னா நம்மளை பற்றி வந்துட்டு பேப்பரில் எழுதுனாங்க, லைக் வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு. ஏன்னா எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு யூடியூப்ல இன்டர்வியூ வருது. ஸோ அதில் மென்ஷன் பண்ணி வந்துட்டு லைக் எல்லா பத்திரிகையிலையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எடிட்டிங் நல்லா இருக்குது, சீம்லெஸ்ஸாக கட்ஸ் இருக்குது, நல்ல ஃபாஸ்ட்டாக போகுது, நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு அந்த பாராட்டுன்றது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அது நான் மெட்ராஸ்காரனை மட்டும்தான் நான் அதை சொல்ல முடியும். நீங்கள் சொல்லும் போதே அதை எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் அப்படின்னு உங்களோட பேரை பார்த்துட்டு இருந்தது போய் எடிட்டர் அப்படின்னு உங்கள் பேரை பார்க்கும்போது அது உண்மையாக செம்ம ஹாப்பியான விஷயமா இருக்கும். ஒரு குருவா டீச்சராக ஏல் விஜய் சார் ஆகட்டும், ஆண்டனி சார் ஆகட்டும் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது ஓகே. பட் அதை தாண்டி மெட்ராஸ்காரன் பார்த்துட்டு வேற ஏதாவது சினி செலிபிரிட்டிஸோ இல்லை வேற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ரொம்ப பாராட்டின தருணம் அப்படின்னா வேற ஏதாவது இருக்கா மெமரபிளா? வேற வந்துட்டு எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்துட்டு பிரசாந்த்னு ஒரு பையன். ஸோ அவன் வந்துட்டு என்னை ரொம்பவே வந்துட்டு பாராட்டுவான். ஸோ அவன் பாராட்டுறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். சும்மா எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்லுங்க. இல்லை சும்மா வந்துட்டு ஏதாவது விக்கிபீடியா இப்போ ஐஎம்டிபிலாம் நம்ம வரும். ஸோ அதே வந்துட்டு ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப இது பண்ணுறது. வெளியில வந்துட்டு சொல்றது. இப்போ அவன் ஒர்க் சைட்ல வந்துட்டு சொல்றது, அவன் காலேஜ் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி காலேஜ் படிக்கும் போதும் சரி, அவன் வந்துட்டு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் காலேஜ் மேம் கிட்ட சொல்கிறது அதெல்லாமே வந்து ஷேர் பண்ணுவான். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு வந்துட்டு பெரிய ஆள்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இருக்கும். மற்றபடி ஃபேமிலி சைடு வந்து எப்போவுமே அது சில் தான். ஏன்னா லைக் என்னோடய ஃபேமிலியுமே வந்துட்டு சினிமாவில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது பெருசாக அந்த மாதிரி அது ஃபீல் பண்ணி எடுத்துக்கிறதுலாம் இல்லை. ஏன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு சினிமாவில் தான் இருக்கார், ரைட்டராக வந்துட்டு லிரிக் ரைட்டராக இருக்கார் அவர். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு அது பெருசாக தெரியல. அதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுமே. அவரை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த சினிமா வரணுன்ற ஒரு ஆசையை வந்துட்டு என்னுடைய கிராண்ட் ஃபாதர் தான். பூவை செங்குட்டுவன்றவர். ஸோ அவர் வந்து லிரிக் ரைட்டர். பூவை செங்குட்டுவன், இந்த நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அந்த பாட்டெலாம் வந்துட்டு எழுதினவர். ஸோ அதை பார்த்து நம்ம அட்மையர் பண்ணி நம்ம வீட்டிலே இருந்து இது பண்ணனால வந்துட்டு சினிமானா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சினிமானா வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 6th 7th படிக்கும் போதே வந்துட்டு லைக் சினிமாவில் போகணும் அப்படின்னு தான் ஆசையை தவிர வந்துட்டு எடிட்டிங் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு அந்த டைமில் நமக்கு எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், சினிமானா டைரக்ஷன், ஸோ டேரக்டர் ஆகணும். இதுதான் எனக்குமே வந்துட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ டேரக்டர் ஆகணும்ன்ட்டு நான் சும்மா நோட்ஸில் கூட நம்ம வந்து எழுதுவோம்ல, டேரக்டர் வசன் டேரக்டர் அப்படி தான் நம்ம எழுதி வச்சிருப்போம். ஸோ ஸ்கூலில் நான் படிக்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு அப்படி தான் தெரியும், டேரக்டர்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 10th 11th 12th படிக்கும்போது நம்ம சிஸ்டம் நிறைய ஹேண்டில் பண்ணோம். நம்ம சின்ன சின்ன ஒர்க் வந்து நம்ம இந்த ஃபோனில் எடிட் பண்ணுறது, சிஸ்டமில் வந்து எடிட் பண்ணுறது பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எடிட்டிங்கிறது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வீட்டில் சொல்லி நம்ம வந்துட்டு சார்கிட்ட, விஜய் சார்கிட்ட வந்துட்டு தாத்தா தான் வந்துட்டு சேர்த்து விட்டார். விஜய் சார்கிட்ட வந்துட்டு ஃபோன் அடித்து இந்த மாதிரி வந்துட்டு பையன் எடிட்டிங்கில் இருக்கணும்னு ஆசைப்பட்றான், ஸோ நீங்கள் சேர்த்துவோங்க. அப்படி வந்தது தான் என்னுடைய ஜேர்னின்றது. அப்போ ஃபியூச்சர்லேயும் டேரக்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அவங்கள? ஃபியூச்சரில் வந்துட்டு அது தெரியல. இப்போதைக்கு வந்து நம்ம எடிட்டிங்கில் இருக்கோம். ஸோ எடிட்டிங்கில் என்னுடைய பெஸ்ட்டையும் நான் காமிக்கணும். ஏன்னா இப்போ தான் நம்ம 3 படம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த படம் பண்ணணும், அதில் நிறைய நேம்ஸ் வாங்கணும். இப்போதைக்கு குட்டி குட்டி நேம்ஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், வெளியில் தெரியுது. பட் இன்னுமே வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் எடிட்டிங்கில். டைரக்ஷன்றது இப்போவுமே எனக்கு அந்த ஆசைன்றது இருக்கு, அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. பட் அது நடக்குமா நடக்காதுன்றது தெரியல, நடக்கும்ன்றது தெரியாது. அது போற போக்குல வந்துட்டு அப்படியே போட்டுன்னு தான் வச்சிருக்கேன். நீங்கள் சொன்னீங்களே தாத்தா தான் வந்து ஒரு மெயின் ரீசன் உங்களுக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தாத்தா சொன்ன நிறைய கதைகளை கேட்டு வளர்ந்த ஆள் நீங்கள். என்னைக்காவது உங்களுக்கு இப்போ தாத்தா மாதிரி நம்மளும் ஒரு பாட்டு எழுதக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணெல்லாம் இப்போ தோணி இருக்கும்? இல்லை அந்த இதுக்குள்ள நம்ம எழுதிலாம் வச்சிருக்கீங்களா சைடில்? இல்லை எழுதிலாம் வைக்கல, நம்ம பாட்டாக நம்ம எழுதுனது கிடையாது. எல்லாமே வந்துட்டு அந்த தாத்தா பாட்டு கேட்டு ப்ளஸ் வந்து தாத்தாவோட அந்த கவிதைகள்லாம் கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோம். பட் ஆனால் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது வரல, ஏன்னா அது நமக்கு சுத்தமாக வராது. அந்த அளவுக்கு நமக்கு இது இல்லை. ஒரு 9th 10th படிக்கும் போதே வந்துட்டு நான் கதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி நோட்ல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கதைலாம் எழுதி வச்சிருக்கேன். அந்த படம் அடுத்த ஸ்டெப் போயிட்டாரு அவரு. ஆமா, ஏன்னா வந்துட்டு லிரிக் ரைட்டரா மட்டும் தான் இருக்காங்க வீட்டுல. நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்ல டைரக்டராவே மாறிடலாம் அது பண்ணி நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணோம். பட் அந்த நோட் இப்போ இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் அந்த லைன் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன், அந்த 1 லைன் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேஜ் 40 பேஜ் கிட்ட நான் வந்துட்டு எல்லாமே சீன் வைஸே நான் வந்துட்டு அதெல்லாமே கேட்டு எழுதுனது தான். எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா கிட்டலாம் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணணும், இந்த சீன் கத்தி இப்படி வரணுமா அப்படின்னு கேட்டு அப்படி பண்ணது தான் அது.
அப்போ அப்படியே அது ஒரு ஃபன்னாக வந்துட்டு சரி நம்மளும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சேன். ஆனால் அந்த கதை வந்துருச்சு. வந்துருச்சா? நீங்க எழுதுன மாதிரி வந்துச்சா இல்ல நான் யாரோ எழுதுன மாதிரி எடுத்துட்டாங்களா? வந்துட்டு எப்படி அது வந்துருச்சு. அது தெரியல. அது நோட்டை கடைசியா எங்க பாத்தீங்க? நோட்டை கடைசியா எங்கேயோ எந்த ஊர்ல மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ட்ரேஸ் பண்ணி வீட்ல கண்டுபிடிச்சிடலாம். இருந்தே அதை வந்துட்டு எங்கேயா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபேமிலி ஒரு சினிமா ஃபேமிலி தானே. ஓகே, ஆமா. அதனால வந்து கொடுத்துலாம், நம்ம அந்த கதையை வந்துட்டு செல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தாத்தாவே ரொம்ப பெருமைப்பட்டு இந்த மாதிரி பேரன் கதை எழுதியிருக்கான் 4 பேர் படிங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாருக்கும் கொரியர் ஆமா. அனுப்ப. அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு Okay. பண்ணியிருப்பாங்க. வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவே அதை பண்ணினாலும் பண்ணியிருப்பாங்க. என்னங்க இவ்வளவு ஏன் பெரிய அப்படின்னா வந்துட்டு ஆ. நான் 10th முடிச்சோடனே வந்துட்டு ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். நான் டேரெக்டாக வந்துட்டு சினிமாவில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போவே விஜய் சார்ட்ட வந்துட்டு பேசியாச்சு வச்சாச்சு. ஸோ அதனால் 11th 12th வேணாம், நான் டேரெக்டாக வந்துட்டு அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் அப்படியே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னால மேபி வந்துட்டு நோட்டை இருந்திருக்கலாம். தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த வீட்டுல note பழைய நோட்டு வச்சிருக்கனால புக்லாம் வந்து தூக்கி போடுற மாதிரி அதையும் சேர்த்து அதையும் வந்துட்டு தூக்கி ஒரு நாள் தூக்கி போட்டிருப்பாங்க. போட்டிருக்காங்க. யாரோ அதை வாங்கி ஆமா. படிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஒரு கம்பல்ஷன் நம்ம 11th 12th வந்துட்டு போனோம். 11th 12th போயிட்டு நம்ம காலேஜ் போல, ஓகே ஃபுல்லாக காலேஜ் கட் பண்ணியாச்சு. ஜாலியா நீங்க இருந்திருக்கீங்க. கேட்டது 11th 12th மட்டும் தானே. 11th கேட்க 12th போதும். பொறாமையா இருக்கு எங்களுக்கு. ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஏஎல் விஜய் சார் கூட நீங்க வந்து தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. என்னைக்காவது இந்த எடிட் டிஸ்கஷன் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்லைன்லாம் நான் வச்சிருக்கேன், கதைலாம் எழுதுவேன், என் கதையை நீங்க டேரக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விருப்பத்தெல்லாம் இல்ல இல்ல தெரிவிச்சிருக்கீங்களா? இல்ல. அவருக்கு தெரியவே தெரியாது. இல்ல இல்ல தெரியாது தெரியாது. இப்ப இப்ப சார் உங்க யாருக்குமே பக்கத்துல உட்கார்ந்துட்டு தெரியாது. இருந்தவரு இது வந்துட்டு எடிட்டர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு கதாசிரியரும் கூட. அதனால வந்து சீக்கிரமா நீங்க இவர்கிட்ட இல்ல, ஒரு இது கதையை சொல்லுனா வந்துட்டு இது யாருக்குமே தெரியாது. மெட்ராஸ்காரன் டேரக்டருமே எனக்கு க்ளோஸ் தான், வாலி மோகன்தாஸ் அண்ணான்றவும் க்ளோஸ் தான். பட் அவருக்குமே வந்துட்டு தெரியாது, யார்ட்டையுமே அதை ஷேர் பண்ணது கிடையாது. ஏன்னா அது லைக் அது ரொம்ப 12 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அது சும்மா ஃபன்னா வந்து அவர் நம்ம ஏன் அதை ஷேர் இது பண்ணலாம்னா பண்ணது. அவருக்கு அந்த ஒரு ட்ராமா இருக்கு, நம்ம ஏதாவது ஷேர் பண்ணா அந்த கதையை யாராவது எடுத்துடுறாங்க. எடுத்துடுறாங்க. அதனால நம்ம திருப்பி நம்ம வந்து அதுக்குள்ள போகக்கூடாது. இனிமே போகக்கூடாது. போனா வந்துட்டு ஸ்கிரிப்ட வந்து பவுண்ட் பண்ணிட்டு Okay. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இது என் கதை, இது என் கதை. எடுத்துட்டீங்க அப்படின்னு தான் போகணும் அப்படின்னு இதுக்கு தான் வச்சிருக்கேன் அடுத்து நான். ஓகே, பட் ஆனா ஷோரா இருக்கீங்களா டைரக்ஷன் ஒரு நாள் பண்ணிடுவோம் அப்படியாவது நம்ம கதை எழுதி அப்படின்ற மாதிரி? இல்ல அது உள்ளுக்குள்ள இருக்கு. பட் அந்த இதுக்குள்ள நான் இன்னுமே வந்துட்டு கிளியரா வந்துட்டு நான் ஒரு நாள் டைரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு வந்துட்டு அந்த ஆசை இப்போதைக்கு கிடையாது. என்னுடைய ஆசை ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு எடிட்டரா வந்து நம்ம பெஸ்ட்டா இருக்கணும், பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும், நம்ம ஒர்க் கொடுக்கணும், நிறைய டேரக்டர்ஸ் நமக்கு தெரியணும். சின்ன சின்ன எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன அல்ப ஆசையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆசையில வந்துட்டு நம்ம பேர் IMDbல இருக்கு, விக்கிபீடியால வரணும், அந்த மாதிரி ஆசைகள் தான் இப்போதைக்கு சின்ன சின்னது தான் இருக்கு. Okay. 4 பேருக்கு நம்மளை தெரியணும், அந்த மாதிரி தான். ஓகே, சினிமாவில் இப்போ வந்துட்டு ஒரு டேரக்டர் நம்ம பார்க்குறோம்னா ஓகே இந்த பையன் அந்த படத்தோட எடிட்டர், ஸோ அப்படின்னு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இப்போ இந்த மெட்ராஸ்காரனை வச்சு சின்னதெல்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி வந்து நம்ம இன்னும் நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்றான். இப்போ அதுக்காண்டி நான் வந்துட்டு டேரக்ஷன்றது இங்கே ஒரு கால் அப்படி ஒரு கால் வந்துட்டு எனக்கு அது விருப்பம் இல்லை. Okay. இப்போதைக்கு நம்ம ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்துட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணுறது, நம்ம கெரியர் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஒரு எடிட்டராக வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு வந்துட்டோம்னா நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுக்கலான்றது எனக்கு தோணுது. அது இப்போதைக்கு இல்லை எனக்கு. அது நீங்க எழுதின கதைக்கு யார் ஹீரோ வச்சிருந்தீங்க? அந்த டைம் எனக்கு அது கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அது எனக்கு அது நம்ம கதையாக எழுதுவோம் அப்படின்னு தான் எழுதுனது. அந்த டைம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. சாங்லாம் வைப்போம், ஃபைட்லாம் வைப்போம், அப்படி எழுதின ஒன்று தான் நம்ம காமிச்சோம். பட் அந்த அளவுக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன், அது வந்துட்டு ஒரு 8th 9th அந்த டைமில் எழுதின ஒரு இது ஹீரோவாக இருக்கணும், இது ஹீரோயின் அப்படிலாம் இல்லை. புதுசாக இருந்தாலும் நமக்கு அது ஓகே தான். நம்ம வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணணும். ஓகே இது இப்படி இருந்தால் வந்துட்டு இது இப்படி தான் வரும், இவங்க நம்ம வீட்டில் சொல்கிறத வச்சு அதை எழுதி பார்ப்போம், அது வருதா இல்லையா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் பண்ணது தான். அதை தவிர வந்து நம்ம அந்த டைமில் ரொம்ப உள்ளே இறங்கி நம்ம வந்துட்டு அதை பண்ணல. மேபி வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு அதை பண்ணலாம். உள்ளே இறங்கி பண்ணுவேன். அது ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அது பண்ணுவோம். அது ஓகே. Okay. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நம்ம விக்கிபீடியாவில் வரணும், 4 பேருக்கு நம்ம தெரியணும் அப்படின்ற மாதிரியான நிறைய ஆசைகள் ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். பட் இந்த டேரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணும், இந்த ஆர்டிஸ்டோட இந்த ஹீரோஸோட நான் ஒர்க் பண்ணும், இவங்களோட படத்துக்கு நான் எடிட்டராக ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஆசை இருக்கும்ல, அது யார் யார் இருக்கா? எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த சின்ன சின்ன ஆசைகள் வந்து இருக்கும். ஒர்க் பண்ணணும் அப்படின்னாவே வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு எல்லாருமே சொல்கிற 2 பேர், எனக்கு 2 பேர் இருக்காங்க. தலைவர் ஒன்று, தளபதி ஒன்று. எனக்கு தளபதின்றது நமக்கு தெரியல, தலைவர் படம் வந்துட்டு எனக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா லைக்கு தனுசு ராசி நேயர்கள்னு ஒரு படம் நான் ஒன்று பண்ணேன், அசிஸ்டன்ட் எடிட்டராக நம்ம பண்ணது 2018. அப்போ நான் தலைவரை வந்து நான் மீட் பண்ணேன். ஸோ அவருடைய எனர்ஜி, அவருடைய இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் போய் தான் மீட் பண்ணேன். ஸோ செம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபார்ம் அவர். ஸோ நம்ம எனக்கு இருக்க எனர்ஜி கூட வந்துட்டு, அதாவது எனக்கு ஒரு எனர்ஜி வந்து கம்மியாகுது, பட் அவர் வந்து ஃபுல் ஃபார்ம் எனர்ஜியில் இருக்காரு. அதாவது வந்துட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீனில் பார்த்து அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு படம் தான் ஒர்க் பண்ணணும் அடுத்து அப்படின்னு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து தளபதி, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. லைக் டேரக்டர்ஸுமே வந்து நிறைய இருக்காங்க. ஏன் இவ்வளோனா எனக்கு டேரக்டர் ஏஎல் விஜய் சார் படமே எனக்கு ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. ஆண்டனி சார் வந்து எடிட்டராக இருக்கார். ஸோ
நமக்கு அடுத்த கட்டம்னா வந்துட்டு விஜய் சாரோட படம் வந்து நமக்கு பண்ணணும், அதுவுமே நமக்கு வந்துட்டு ஆசைகள் வந்துட்டு இருக்குது. ப்ளஸ் எனக்கு லோகேஷ் கனகராஜ் சாரோட மேக்கிங்கும் அவருடைய ரைட்டிங்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிக்கும் அது. ஸோ எக்ஸ்ட்ரானரி சூப்பராக எல்லா படமுமே மேக்கிங் சூப்பராக பண்ணார். ஸோ அவருடைய படத்தில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப இது. ஏன்னா டெக்னிக்கலாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம போனோம்னா, நான் எடிட்டராக கூட சொல்லலை, நம்ம அங்கே அசோசியேட்டாக நம்ம வந்துட்டு ஒரு இன்னொரு எடிட்டராக நம்ம அப்படி அங்கே இருந்தால் கூட நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ப்ளஸ் மணிரத்னம் சார், ஸோ அவருடைய மேக்கிங் சொல்லவே தேவையில்லை. இன்னொருத்தட்ட எனக்கு ஒரு இதெல்லாம் தாண்டி எல்லாமே சேர்ந்து ஒருத்தர் இருக்காரு, அது வந்து கமல் சார். கமல் சார்ட்ட வந்துட்டு அவர் படத்துல நம்ம வந்துட்டு அவர் ப்ரொடக்ஷன் பண்ற படமோ இல்லைன்னா வந்துட்டு நடிக்கிற படமோ ஏதோ ஒரு படம் நம்ம அதுல வந்துட்டு நம்ம அந்த செட்ல இருந்தாவே போதும், நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஆசைகள் தான் எனக்கு. பட் நிறைய பர்டிகுலராக இவர்கிட்ட ஒர்க் பண்ணும் அப்படிலாம் இல்லை. போகிறது இப்போதைக்கு போயிட்டு இருக்கு, வரது வரும். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிட்டோம்னா வந்துட்டு அது செட் ஆகாது. ஸோ இந்த மெட்ராஸ்காரனே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு படம் தான். ஷேனிகாம் வருவார், கலையரசன் வருவார், நிகாரிகா வருவாங்க, ஐஸ்வர்யா, அப்படிலாம் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு வாலியன்னா, இந்த மாதிரி படம் பண்ணுறோம், நான் கதை சொல்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சது. எனக்கு யார் என்ன எதுவுமே எனக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ அடுத்து வந்துட்டு கதை சொல்கிறாரு, அதுக்கடுத்து தான் தெரியும் ஷேனிகாம். ஸோ அப்போ எனக்கு ஒரு சின்ன இதுதான், நம்ம வெளியில் சொல்ல அவர்கிட்டயும் நான் சொல்ல, ஓ ஷேனிகாமா பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு. பட் அது உள்ளுக்குள்ளே இருக்க ஆசை தான் அது. ஸோ நீங்கள் வந்து மெட்ராஸ்காரனில் வந்து ஒரு மெயினான க்ரூ ஷேனிகம் இருக்கார், கலையரசன் இருக்கார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தராக வந்து ஆட் ஆன் ஆகிறப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆனான்னு சொன்னீங்க. பட் எடிட்டாக ஃபுல்லாக பார்த்து லாக் பண்ணி முடிக்கிறப்போ யாருடைய ஆக்டிங் உங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆச்சு? ஷேனிகாம் சார் ஆப்வியஸாக. ஷேனிகாம் சாரும் கலையரசன் சாரும் வந்துட்டு நீங்கள் எல்லா சீன்லேயுமே சரி, எமோஷனலாகவும் சரி, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீன்லேயுமே சரி சூப்பராக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஷேனிகாம் சார் வந்துட்டு ஒரு அழுகுற சீன்லாம் ஒன்று இருக்கும், இன்டர்மேஷன் சீன் ஒன்று இருக்கும், சிங்கிள் ஷாட் சீன், அது சூப்பராக வந்துட்டு கேரி பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எமோஷனாகவே வந்துட்டு சூப்பராக அது ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக பார்ப்போம். பார்க்கும்போதே வந்து நான் டேரக்டர்கிட்ட சொன்னது வந்துட்டு, இந்த ஷாட் வந்து சிங்கிள் ஷாட்டாக வந்துட்டு செம்மையாக ஹோல்ட் ஆகும், ஸோ இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் இந்த இன்டர்மேஷனுக்கு, அப்படி தான் வந்துட்டு இது பண்ணது. ஸோ ஆர்டிஸ்ட் வைஸ் வந்துட்டு எல்லாருமே அதில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆக்டிங் வந்துட்டு எல்லாரும் பண்ணதை தாண்டி, பட் எனக்கும் டேரக்டருக்கும் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளும் சின்ன சின்ன வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில சீன்ஸுக்கு இருக்கும், சில கம்ஃபர்டபுள் வந்துட்டு நிறையவே எனக்கு வந்துட்டு கொடுத்தாரு. இந்த சீன் வந்துட்டு இன்டர்கட் பண்ணணும்னு சொல்லுவேன், ஓகே நீ பண்ணிப்பாரு, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவர் தான் வந்துட்டு கொடுத்தாரு. ஸோ அதுக்கடுத்து ஒரு 2 படம், முனிஷ்காந்த் சாரோட படம் ஒன்று, திரைவின்னு ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை பட் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் இப்போ ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கு, டெலிவரி பாய்னு ஒரு படம். அதுலேயுமே 2 டேரக்டருமே உனக்கு என்ன வேணும், உனக்கு இந்த சீன் பிடிச்சிருக்கா, உனக்கு இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எல்லாமே கேட்டு தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஃப்ரீடம் தராங்க அந்த டேரக்டர்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கை வந்துட்டு காமிக்கிறதுக்கும் நம்ம பெஸ்ட்டை காமிக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ சில பெரிய டேரக்டர் நம்ம சொல்லவும் முடியாது, நம்ம பெருசாக ஒர்க் பண்ணல பெரிய டேரக்டர். எக்ஸாம்பிள் விஜய் சார் இருக்காருன்னா நம்ம அதை கொஞ்சம் சொல்கிறதுக்கு யோசிப்போம், ஏன்னா அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தவர். நான் இப்போ அவர்கிட்டயே போயிட்டு இந்த சீன் வந்துட்டு சார் இது கொஞ்சம் ஆஃபாக இருக்கு, அழகாக இருக்கு அப்படின்றது வாய் வராது. இந்த 3 டேரக்டர் நம்ம வந்து எடிட்டராக பண்ணனால பட் அந்த கம்ஃபர்டபுள் வந்துட்டு அவங்க எனக்கு வந்துட்டு கொடுத்தாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய அவுட்புட் வரதுக்கு வந்து நம்ம எல்லாருமே படமான்றதை தாண்டி படமாக சூப்பராக வரணும் நம்ம எல்லாருமே யோசிப்போம். அதை தாண்டி நம்ம அதில் எடிட்டராக இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்ம போடுவோம். ஸோ போடுறதுக்கு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு டேரக்டர் தருவாங்க. ஸோ அந்த கொடுத்தாங்க எனக்கு, அந்த 3 டேரக்டருமே கொடுத்தாங்க. இப்போ டெலிவரி பாய் ஷூட்டிங் போயிட்டுருக்கு எனக்கு, அந்த டேரக்டருமே வந்துட்டு 15 days ஷூட் முடிஞ்சுது. அதை வந்து எனக்கு எடிட் வந்து பார்த்தாப்புல பார்த்துட்டு, ஓகே ப்ரோ இந்த சீன் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, இது நீங்கள் பார்த்துக்கோங்க ட்ரிம்மிங்கில். அவங்க நான் கம்ஃபர்டபுளாக சொன்னேன், இல்லை ப்ரோ இது ஒர்க் ஆகலை ப்ரோ, இது வந்து ட்ரிம்மிங்கில் போயிடும், இந்த ஷார்ட் எதுக்கு, இந்த டைலாக் எதுக்கு. ஸோ இதை சொல்கிறதுக்குன்னு வந்துட்டு கம்ஃபர்டபுள்னு இருக்குல்ல. ஸோ அந்த இதனால தான் எனக்கு இந்த டேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்தாங்க, பழகுனாங்க, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இதெல்லாம். ஓகே. ஸோ நீங்கள் சோஃபார் ஒர்க் பண்ண படங்கள்லேயே முதல்ல ரஷ் பார்க்குறப்போ அந்த நாட் குட் ஷாட்லலாம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு சிலது டேக்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாரோடைய ஆக்டிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து. நம்ம படங்களில் பார்க்குறது பெர்ஃபெக்டான ஷாட்டு, பட் எங்கேயாவது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இவங்களாம் நடிக்கிறதுக்கு நானே நடிக்கலாமே எங்கேயாவது தோணியிருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி நிறைய தோணியிருக்கு, எல்லா படத்துலையுமே தோணும். அது லைக் வந்துட்டு நம்மளே பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் எனக்கும் தோணியிருக்காது. லைக் வந்து அது எக்ஸாம்பிள் மெட்ராஸ்காரன்லேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். என்ஜி டேக் பார்க்கும்போது வந்துட்டு ஆப்வியஸாக விஜய் சார் படத்துலையுமே வந்துட்டு டேரக்டர் விஜய் சார் படத்துலையுமே எனக்கு அது தோணும், இந்த இது வந்துட்டு நம்மளே பண்ணலாம், இவரோ நடிக்க வச்சு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது. இந்த ஐஸ்வர்யா நாளைக்கு நீங்கள் படம் நடிச்சிங்கன்னா இவர் எடிட்டரான்னு செக் பண்ணிக்கோங்க, அப்போ ஏன்னா நம்மளை போட்டு கலாய்களே நாங்கள் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஆப்வியஸாக எல்லா எடிட்டர்ஸுமே வந்துட்டு பக்கத்தில் யாராக இருந்தால் வந்துட்டு கலாய்க்க மாட்டோம், போனதுக்கு வந்துட்டு டேரக்டரே வந்துட்டு இருக்காருன்னா டேரக்டர் இருக்காருன்னா வந்து அந்த சீன் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம சைட்லேருந்து எப்போவுமே.
இந்த சீன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு நம்ம உடனே தலையாட்டினோன்னா வந்துட்டு அது நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம லைட்டாக அப்படி திரும்பி பார்ப்போம், திரும்பி பார்த்தா அந்த சீன் வந்துட்டு செட் ஆகலை அப்படின்னா நம்ம சைடு ரியாக்ஷனு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். கலாய்க்கிறது வந்துட்டு ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டை கலாய்க்கலாம் மாட்டோம் நம்ம. பட் சில டேக்ஸ் பார்க்கும்போது வந்து நமக்கு தோணும், இது இந்த ஷாட் வந்துட்டு இப்படி இருக்குது, நடிச்சிருக்காங்க, இது நம்மளே வந்துட்டு பண்ணலாம். அது உள்ளுக்குள்ளே தோன்றுறது, அது டேரக்டர்கிட்ட நம்ம ஷேர் பண்ண மாட்டோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். பட் சில சீன்ஸ் வந்து டேரக்டர்கிட்ட நம்ம கலாய்ப்போம். இப்போ வாலியனா இருக்காருன்னா வந்துட்டு அவர்கிட்ட நான் வந்து ஃபன்னாக நம்ம கலாய்க்கிறது தான். இல்லை நான் இந்த சீன் ஒர்க் அவுட்டே ஆகலை, இது நம்ம இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ கதை டிஸ்கஷன், இப்போ அடுத்த படம் ஒன்று ரைட்டிங்கில் இருக்காரு. ஸோ அதுலேயுமே நான் டிஸ்கஷன் போயிருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்துட்டு சும்மா ஃபன்னாக வந்து கலாய்க்கிறது, இது நான் அங்கே பார்த்தேன், இது இங்கே பார்த்தேன், இந்த ஸோ எல்லாருக்கும் நம்ம அந்த மாதிரி கலாய்க்கிறது நம்ம எப்பவுமே பண்ணுறது தான் அது. ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது ஏழு விஜய் சார் கிட்ட லைட்டாக ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை சார் கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி அவர்தான் அப்ப சொன்னார்ல தொண்டை வரைக்கும் வரும் அது சொல்லாரு. ஆனா வந்துட்டு திரும்புறது இல்ல அது இருக்கும் ரியாக்ஷன். அது எந்த டேரக்டர் இருந்தாலுமே வந்துட்டு எடிட்டர்ஸ் இல்லைங்க, அசிஸ்டன்ட்னு உட்காந்தா கூட வந்துட்டு அந்த ரியாக்ஷன் எல்லாருமே கொடுத்துருவாங்க. நாளைக்கு ஒரு இன்டர்னா ஒரு பையன் உட்காடுறான், ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த சீன் வந்து அவனுக்கு பிடிக்கலன்னா வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க. அது நான் ஸ்டார்டிங்லேயுமே அது கொடுத்துருக்கேன். பட் விஜய் சார்ட்ட வந்து நம்ம அது ரொம்ப ஃப்ராங்கா வந்துட்டு பண்ண முடியாது. கேஷுவலா வந்துட்டு லைட்டா வந்துட்டு சார் என்ன சார் அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை விட்டுறது. அது இப்போ மெட்ராஸ்காரன் தாண்டி இப்போ டெலிவரி பாய் படத்தில் வந்துட்டு இந்த சீன்ஸ் பார்க்க வராது டேரக்டர். ஸோ அவர்கிட்டலாம் நான் ஓப்பனாக, ஏன்னா ரொம்ப க்ளோஸ் அவர் எனக்கு. ஸோ அவர்கிட்டலாம் வந்துட்டு என்ன அப்படின்னு அந்த மாதிரிலாம் நம்ம ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது கம்ஃபர்டபுள். அது ஸோ விஜய் சார் நம்ம அது பண்ண முடியாது. பட் மெட்ராஸ்காரன்லேயே வந்து எல்லா சீன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வேணான்னு சொன்ன ஏதாவது ஒரு சீன் டேரக்டர் சண்டை போட்டு இதை வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரா? அந்த மாதிரி அது எனக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் தான் கொடுத்துருக்காரு. எல்லாமே டிஸ்கஸாக தான் வந்துட்டு போயிருக்கு. இது வேணும் வேணான்றது வந்துட்டு 2 பேருமே யோசிச்சு தான் அந்த டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து ட்ரிம்மிங்கில் நாங்கள் தூக்கியிருக்கோம். செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங் ஒரு சீன் ஒன்று இருக்குது, இன்டர்மிஷன் முன்னாடி ஒரு சீன் இருக்குது, ட்ரிம்மிங்காக நிறைய வந்து நம்ம தூக்கியிருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு அது சண்டேயாக வந்துட்டு அந்த டிஸ்கஷனில் போல அதை நாங்கள் பேசியே நாங்கள் அதை முடிச்சிடுவோம். இல்லைனா இந்த சீன் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு நான் சொல்கிறேன் வேணான்ட்டு அவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார். ஸோ அந்த இதில் சில சீன் வந்து நான் வேணான்னு சொன்னதும் அதில் இருக்கும், அவருக்கான கன்வீனியன்ட்டில் இருக்கும். ஏன்னா அந்த சீன் அது ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த மாதிரி. இப்போ சில சீன் நான் வேணான்னு சொல்லியிருப்பேன், அதை நாங்கள் பேசி வந்து அது முடிவெடுக்கிறது தான். பட் அந்தளவுக்கு சண்டையாக வந்துட்டு நடந்ததே கிடையாது. இனிமே வந்துட்டு அடுத்த படம் பண்ணுவார், அதுல வேணா வந்துட்டு நடக்கும். சண்டைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாரு. அதுல சண்டை வருதான்னு பாப்போம். சண்டை போட்டாதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டா இருக்கும்னு எனக்கும் தோணுது. அதனாலதான் அது வாலிநாட்டம் மட்டும். அவர்கிட்ட மட்டும் லைட்டா அது ஃபன்னுன்றால வந்து நான் சொல்றேன். பட் சண்டையா வந்துட்டு வராது. அது டிஸ்கஸ் சண்டையா வந்தா கூட வந்துட்டு படத்துக்கான இது தானே. எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொன்னாலுமே வந்து அது டிஸ்கஷன் என்ன வாக்குவாதத்தில் போனாலுமே அது படத்துக்காக பண்ற ஒரு இதுதான். அந்த ரூமை விட்டு வெளில வந்துட்டா வந்துட்டு ஓகே ஹாய் ஹாய் பாய் அந்த ஒரு இதாக இருக்க போகுது, வா சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு இதாக இருக்க போகுது, ஹோட்டல் போகலாம், எங்கே போகலாம், சில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். தவிர சின்ன சின்ன டிஸ்கஷனுக்குலாம் அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆனதே கிடையாது. அது எல்லா டேரக்டர்ஸ் எல்லா எடிட்டர்ஸுக்குமே அது சின்ன சின்ன வாக்குவாதங்கள்ன்றது அது வந்தே ஆகும். அது வராமல் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆண்டனி சாரே வந்து எங்கள் ஆஃபீஸ் வராருன்னா வந்துட்டு விஜய் சாரோட அந்த ட்ரிம்மிங்கில் இருக்கும்போது கன்ஃபார்மாக வந்துட்டு விஜய் சார் சொல்லுவார் இந்த சீன் வேணும் சார், ஆண்டனி சார் வேணான்னு. ஸோ அதுவே வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் போகும், அதெல்லாம் போக தான் செய்யும். ஆனால் அது படத்துக்கான ஒரு இதுதான், எண்ட் ஆஃப் த இது அந்த மாதிரி தான் போகும். ஸோ வந்து நீங்கள் வந்து மெட்ராஸ்காரனுக்கு டோட்டலாக எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டீங்க சார் எடிட் முடிக்க எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு? இல்லை மந்த்ஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து நம்ம அடுத்த நாள்லேருந்தே நம்ம வந்துட்டு எடிட்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா படமும் நம்ம அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் ஆரம்பிச்சா நம்ம நாளைக்கு ஃபுட்டேஜ் வந்துடும், நம்ம வந்துட்டு ரஷ் பார்த்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். அப்படி பார்த்தா வந்துட்டு மெட்ராஸ்காரன் வந்து ஒரு 45 டேஸ் கிட்ட ஷூட் போச்சு, 40 டேஸ் ஐ திங்க் நினைக்கிறேன். சைமல்டேனியஸாக நம்ம வந்துட்டு எடிட் வந்து நம்ம ரஃப் கட்ன்றதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து டேரக்டர் ஷூட்டிங் முடிஞ்சா டேரக்டர் வந்து அடுத்த ஒரு 15 டேஸில் வந்து நம்ம வந்துட்டு டப்பிங்கான வெர்ஷன் வந்து நம்ம லாக் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். டப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 டேஸ் 10 டேஸ் அந்த மாதிரி போயிருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ரீல் வந்து நம்ம ட்ரிம் பண்ணுவோம். ஸோ ட்ரிம்மிங் போய் அது ஒரு 7 டேஸ் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு 7-6 ரீல். ஸோ நமக்கு வந்துட்டு ட்ரிம்மிங்காக தான் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பொறுமையான நிறைய இன்டர்கட்ஸ் நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் நிறைய இன்டர்கட் பண்ணோம். ஸோ அதுக்காக டைம் எடுத்தோமே தவிர எடிட்டிங் வந்து இவ்வளோ டியூரேஷன் இவ்வளோ மந்த் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. என்ன தானே ஆக்சுவலாக எல்லாருமே கேட்குறாங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிருப்பீங்க வைப்பீங்கன்னு. அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. நம்ம உட்காந்தோன்னா ஒரே நைட்டில் முடிக்கிறதும் இருக்குது. நான் சீன் வைஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சீன் எடுக்கிறோம், பெரிய சீனாக இருக்கும், ஈஸியாக ஒரு நைட்டில் முடிச்சிடலாம். சம்டைம்ஸ் அந்த சீனு முடிக்கவே முடியாது. அது எல்லாமே வந்துட்டு உட்காரவங்களை பொறுத்து தான் இருக்கு, அந்த மைண்டை பொறுத்து தான் இருக்கு. அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் ஃபாஸ்ட்டாக தான் முடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. டேரக்டருமே சொன்னார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு எடிட்டிங் முடிச்சு லாக் பண்ணி கொடுத்துட்டோமோ அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லை,
சைமல்டேனியஸாக நம்ம ஷூட்டிங் போகும்போதுலேருந்தே நம்ம ஒர்க் பண்ணோம், ஷூட்டிங்கில் கூட இருந்தோம். ஸோ நிறைய இன்புட்ஸ் நம்ம எல்லாமே பண்ணோம் வச்சோம். ஸோ அதனால அது ஈஸியாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அது. ஸோ மெட்ராஸ்காரன் படம் வந்து எவ்வளோ வெர்ஷன் கட் பண்ணீங்க? ஸோ இப்போ ஃபைனலாக வந்திருக்கிறது வந்து எத்தனாவது வெர்ஷன்? எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு ஒரு 5வது வெர்ஷன் 6வது வெர்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ட்ரிம்மிங் ஆகும். டப்பிங் முடிச்சுட்டு ஒரு வெர்ஷன் ட்ரிம்மிங் நான் 7 days சொன்னேன்ல, அந்த ட்ரிம்மிங் முடிச்சுட்டு லைக் வந்துட்டு சும்மா நம்ம வந்துட்டு மியூசிக் போட்டு எப்பவுமே வந்துட்டு நம்ம ரஃப் கட்லேயே நம்ம வந்துட்டு மியூசிக்லாம் நம்ம போட்டு வச்சிருப்போம். ஸோ அதை தாண்டி இப்போ வந்துட்டு சாம்சியஸ் சார் வந்துட்டு மியூசிக் போட்டு தராரு. ஸோ அதை பார்த்து நமக்கு வந்துட்டு அந்த ரிதம்க்கு கட் பண்ணணும்னு இருக்கும். அதுக்கடுத்து இந்த மியூசிக் இப்படி முடியுதா, சரி ஓகே இதுலேருந்து நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்போம், வேற ஒரு சீன் ஆர்டர் மாற்றுவோம் அப்படின்னு அதான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் மாறும். ஸோ அப்படி மாற 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 அது ஒரு 5 வருஷன் மாறி இருக்கு. கடைசி இன்ட்ரிகட்டாகவே வந்துட்டு கிளைமேக்ஸ்க்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக கிளைமேக்ஸே வந்துட்டு ஒரு 2-3 ஆப்ஷன்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் 5 வெர்ஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப ஸ்வீட்டாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப கைண்டான ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. ஸோ மெட்ராஸ்காரன் படம் மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் வெற்றி ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thank you, நன்றி. தேங்க்ஸ்.